எல்லாருக்கும் வணக்கம். டேல் கார்னகியோட ஒரு அருமையான புத்தகம் இருக்கு. நம்மளோட சோஷியல் ஸ்கில்ஸையும் லீடர்ஷிப் ஸ்கில்ஸையும் எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுன்னு அது சொல்லித் தரும். அந்த புத்தகத்துல இருந்து முக்கியமான பாடங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். எப்பதாச்சும் இப்படி தோணியிருக்கா? ஒரு விவாதத்துல நீங்க சொல்றதுதான் கரெக்ட்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அத மத்தவங்கள ஏத்துக்கவே முடியல. செம கடுப்பா இருக்கும்ல? டேல் கார்னகியோட புத்தகம் கரெக்டா இந்த பிரச்சனைக்கு தான் ஒரு தீர்வு சொல்லுது. கார்னெகியோட எல்லா ஐடியாஸுக்கும் இதுதான் பேஸ். என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிற ஆழமான ஆசை நாம ஒரு முக்கியமான ஆள்னு மத்தவங்க நம்மள பார்க்கணுங்கிறது தான். நம்ம பார்க்க போற ஒவ்வொரு டெக்னிக்கும் இந்த ஒரு விஷயத்த சுத்தி தான் இருக்கும். ஒருத்தர் மேல உண்மையான செல்வாக்கு செலுத்தணும்னா அது மத்தவங்கள மாத்துறதுல இல்ல, அது நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்மளோட ரியாக்ஷன்ஸ நாம எப்படி கண்ட்ரோல் பண்றோங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்களேன், நம்ம இயல்புக்கும் கார்னகி சொல்ற வழிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. நாம பொதுவா என்ன பண்ணுவோம்? தப்பு பண்ணா உடனே குறை சொல்லுவோம், கண்டிப்போம், புகார் பண்ணுவோம். ஆனா கார்னகி என்ன சொல்றாரு? குறை சொல்றதுக்கு பதிலா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க, கண்டிக்கிறதுக்கு பதிலா மன்னிச்சிடுங்க, புகார் பண்றதுக்கு பதிலா பாராட்டுங்கன்னு சொல்றாரு. இந்த சின்ன மனநிலை மாற்றம் தான் ஒரு பெரிய செல்வாக்குக்கான முதல் ஸ்டெப். இது ஒரு சூப்பரான கதை மூலமா புரிஞ்சிக்கலாம். பாப் ஹூவர்னு ஒரு ஃபேமஸான டெஸ்ட் பைலட். அவர் ஒரு ஏர் ஷோ முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது நடுவானத்துல ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெக்கானிக் தெரியாம ப்ரொப்பல்லர் இருக்கிற பிளேன்ல ஜெட் எரிபொருளை ஊத்திட்டாரு. யோசிச்சு பாருங்க, சின்னதா ஒரு கவனக்குறைவு. ஆனா அதோட விளைவு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள விமானம், அதுல இருந்து 3 பேரோட உயிர், எல்லாமே ஆபத்துல. இப்போ நீங்க தான் அந்த ஹியூவரனத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன செஞ்சிருப்பீங்க? ஆனா ஹூவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த மெக்கானிக் ஏற்கனவே செஞ்ச தப்ப நினைச்சு நொந்து போயிருந்தாரு. அவரை போய் திட்டுறதுக்கு பதிலா ஹூவர் சொன்னாரு, நாளைக்கே என்னோட பிளேனை நீ தான் சர்வீஸ் பண்ண போற, நீ உன் பாடத்தை கத்துக்கிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னாரு. அடடா, என்ன ஒரு பக்குவமான பதில்! கோபத்தை காட்டுறது ஒரு நிமிஷ வேலை. ஆனா ஹூவரோட இந்த மன்னிப்பும் புரிதலும் அந்த மெக்கானிக்கோட வாழ்க்கையில எவ்ளோ பெரிய பாடமா இருந்திருக்கும் பாருங்க. விமர்சனம் பண்ணா அவங்க தங்களை பாதுகாக்கத்தான் பாப்பாங்க, ஆனா புரிஞ்சுக்கிட்டா அவங்க வளர ஆரம்பிப்பாங்க. இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். சரி, முதல்ல நாம கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டோம். அடுத்ததா நம்ம கவனத்தை மத்தவங்க பக்கம் திருப்பி எப்படி உண்மையான நட்ப, ஒரு கனெக்ஷனை உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். கார்னேகி சொல்ற இந்த உவமை ரொம்ப சூப்பர். உங்களுக்கு சீஸ் கேக் பிடிக்கும்னு மீனுக்கு சீஸ் கேக் போட்டா அது சாப்பிடுமா? அப்புறம் ஏன் மனுஷங்க கிட்ட மட்டும் வித்தியாசமா நடந்துக்கிறீங்கன்னு கேக்குறாரு. அதாவது, உங்களுக்கு என்ன வேணும்னு பேசுறத விட மத்தவங்களுக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுகிட்டு அதை பத்தி பேசினா மட்டும்தான் அவங்கள கவர முடியும். சிம்பிள் லாஜிக் தான் இல்லையா? அப்படியான ஒரு கனெக்ஷனை உருவாக்க கார்னகி 4 சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பழக்கங்களை சொல்றாரு. 1. புன்னகை. ஒரு சின்ன புன்னகையே எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லும். 2வது, அவங்க பேரை ஞாபகம் வச்சுக்கிறது. 3வது, அவங்க மேல உண்மையாவே ஆர்வம் காட்டுறது. 4வது, ஒரு நல்ல லிசனரா இருக்கிறது, அவங்கள பத்தியே பேச வைக்கிறது. இந்த 4மே ஆழமான உறவுகளை உருவாக்குறதுக்கான திறவுகோள். இது ரொம்ப சாதாரண விஷயமா தோணலாம், ஆனா நாம அடிக்கடி இதோட சக்திய குறைச்ச எடை போட்டுடுறோம். ஒருத்தரோட பேரை நீங்க சொல்லி கூப்பிடும்போது நீங்க அவங்கள ஒரு தனி மனுஷனா அங்கீகரிக்கிறீங்க. அது அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது. உடனே அவங்களுக்கு உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். ஓகே, இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். மத்தவங்களோட மனச எப்படி மாத்துறது? ஆனா இத ஒரு சண்டையா பார்க்காம ஒரு டீம் ஒர்க் மாதிரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு விவாதத்துல ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி அந்த விவாதத்தையே தவிர்க்கிறது தான் சொன்னா நம்புவீங்களா? கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? ஆனா யோசிச்சு பாருங்க. நீங்க பாயிண்ட்ஸ் பேசி ஒரு விவாதத்துல ஜெயிச்சிடலாம், ஆனா அந்த நபரோட நல்லெண்ணத்தை இழந்துடுவீங்க. அப்போ கடைசியில நீங்க தோத்த மாதிரி தானே? அதனால புத்திசாலித்தனம் விவாதத்தை ஜெயிக்கிறதுல இல்ல, அதை தவிர்க்கிறதுல தான் இருக்கு. விவாதத்தை எப்படி ஸ்மார்ட்டா தவிர்க்கிறதுக்கு கார்னெகியோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவமே ஒரு நல்ல உதாரணம். அவரு தன்னோட செல்ல நாய் ரெக்ஸ லீஷ் இல்லாம கூட்டிட்டு போயிருக்காரு. அப்போ ஒரே போலீஸ்காரர்கிட்ட 2 தடவை மாட்டிக்கிட்டாரு. இப்ப பாருங்க கார்னெகி என்ன செஞ்சாருன்னு. அந்த போலீஸ்காரர் வாய் திறக்கறதுக்கு முன்னாடியே கார்னெகி, சார், நான் செஞ்சது தப்புதான், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி முழு குற்றத்தையும் அவரே ஏத்துக்கிட்டாரு. அவர் தனக்காக வாதாடவே இல்ல. இதனால என்ன ஆச்சு? அந்த போலீஸ்காரோட ரியாக்ஷன் தான் இங்க ஹைலைட். அவரு கார்னெகிக்கு சப்போர்ட்டா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவ்ளோ சின்ன நாய் யாரையும் எதுவும் பண்ணிடாது, நீங்க அதை பாட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. பாத்தீங்களா? நீங்க உங்க தப்ப உடனே ஒத்துக்கிட்டா எதிராளி உங்களை தாக்குறத நிறுத்திட்டு உங்களுக்கு கருணை காட்ட ஆரம்பிச்சுடுவாங்க.
ஒரு எதிராளியை உங்க சப்போர்ட்டரா மாத்துறதுக்கு இது ஒரு சூப்பர் டெக்னிக். இப்போ ஸ்கிரீன்ல ஒரு பெரிய நம்பர் பாக்குறீங்க, $1,33,000. இது என்னவா இருக்கும்? இது ஒரு ஐடியாவை மத்தவங்க கிட்ட எப்படி சுவாரஸ்யமா சொல்றதுங்கிறதுக்கு ஒரு அருமையான உதாரணம். ஒரு கம்பெனியில இருந்த இன்டர்ன் அவரோட சாதாரண வேலைய பத்தி சொல்லும்போது, நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சேன்னு சொல்லல. அதுக்கு பதிலா, என்னோட இந்த அனாலிசிஸ் மூலமா கம்பெனிக்கு $1,33,000 சேமிச்சு கொடுத்திருக்கேன்னு சொன்னாரு. பாருங்க, ஒரே விஷயம்தான். ஆனா அத பணத்தோட மதிப்போட சொல்லும்போது அது உடனே மேனேஜ்மெண்டோட கவனத்தை ஈர்த்துருச்சு. உங்க யோசனைகளை இப்படி கொஞ்சம் டிராமா சேர்த்து சொன்னீங்கன்னா அது மறக்க முடியாததாவும் ரொம்ப செல்வாக்கு மிக்கதாவும் மாறிடும். சரி, இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒன்னு சேர்த்து இது எப்படி உங்க டெய்லி லைஃப்ல ஒரு சோஷியல் சூப்பர் பவரா மாத்துறதுன்னு பார்க்கலாம். மொத்தத்துல உண்மையான செல்வாக்கு செலுத்த 3 ஸ்டெப்ஸ் தான். 1, உங்களை நீங்க மாத்திக்கோங்க, அதாவது குறை சொல்றதுக்கு பதிலா புரிஞ்சுக்கோங்க. 2, மத்தவங்களோட கனெக்ட் பண்ணுங்க, உங்கள பத்தி யோசிக்காம அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிங்க. 3, அவங்களோட சிந்தனைய வழி நடத்துங்க, அவங்க பார்வையில இருந்து உலகத்தை பாருங்க. அப்புறம் அவங்கள கட்டாயப்படுத்தாம வழிகாட்டுங்க. இதுதான் கார்னிகியோட மொத்த தத்துவத்தோட சாராம்சம். அப்போ இன்னைக்கு நீங்க யார முக்கியமானவரா உணர வைக்க போறீங்க? இதுதான் இந்த முழு பகுப்பாய்வோட முக்கியமான கேள்வி. நாம கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் வெறும் தியரி இல்ல, இதெல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம பயன்படுத்த வேண்டிய கருவிகள். இன்னைக்கே இதை முயற்சி செஞ்சு பாருங்க. ஒரு சின்ன மாற்றம் கூட எவ்ளோ பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க.